Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோவில் லாஸ்ட்டாக நடந்த PGTRB 2022 ஓட செஷன்ஸ் 3 செஷன்ஸ் நடந்தது. அதில் ஒரு யூனிட்லேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதே மாதிரி டஃப்னஸ் லெவல் 3 செஷன்ஸ்லேயுமே ஈக்குவலாக இருந்ததா, அதே மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டிருந்தாங்க, டைரக்ட் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்க, இந்த இன்ஃபோஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் யூனிட்டுக்கு இந்த நடந்த 3 செஷன்ஸ்க்குமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் யூனிட்டுக்கு. ஃபஸ்ட் யூனிட்டை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன் தட் ஃபைன் நோட் மூவ் ஆன் டு த டாபிக். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது 2022ஓட எக்ஸாம் ஸ்கெடியூலு. 17th 18th நடந்த எக்ஸாம் இது. ஆஃப்டர்நூன் அண்ட் ஃபோர்நூனில் 3 செஷன்ஸாக நடந்தது. செகண்ட் யூனிட்டில் 17th February ஆஃப்டர்நூன் நடந்த செஷனில் செகண்ட் யூனிட்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்ற இன்ஃபோ பார்க்குறோம். ஆக்சுவலாக செகண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லும்போது PGTRBயில் 1600லேருந்து 1798 வரைக்குமான மாடர்ன் லிட்ரேச்சர் போர்ஷன்ஸு கவர் ஆகிருக்கும். ஒரு மீடியமான ஒரு யூனிட் தான். அதாவது போய்ட்ரியில் பார்த்திங்கன்னா டீட்டெயில்டில் ஒரு 5 போயமும் நான் டீட்டெயில்டில் ஒரு 5 போயமும், ப்ரோஸ் ஒர்க்கு நான் டீட்டெயில்டில் ஒரு 2 ஒர்க்கும், டீட்டெயில்டில் ஒரு ஒர்க்கும், அதே மாதிரி ட்ராமா பார்த்திங்கன்னா ஓவராலாகவே 4 இருக்கும். அதில் 2 டீட்டெயில்டு ஸ்டடி, 2 பார்த்திங்கன்னா நான் டீட்டெயில்டு ஸ்டடி. ஓரளவுக்கு ரொம்ப கன்சைஸ்டான ஒரு யூனிட் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி போயம்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். அந்த போயட்ஸும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஏறக்குறைய மெட்டஃபிசிக்கல் போயட்ஸாகவே இருப்பாங்க. ஸோ தட் நமக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்கிறதும் சரி, கேதர் பண்ணுறதும் சரி, அண்டர் இன் ஒன் அம்ப்ரெல்லா அப்படின்ற இன்ஃபோக்குள்ளே வந்துடும். இப்போ ஃபஸ்ட் யூனிட்டை கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ப்ரொத்தலாமினாக இருக்கட்டும், எபித்தலாமினாக இருக்கட்டும், ரொம்ப வாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப பெரிய பெரிய போயமாக இருக்கும் இல்லைங்களா. இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ரிவிஷனுக்குமே பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு யூனிட்டாக செகண்ட் யூனிட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். டாக்டர் ஜான்சன் ஹேட் எ டிஸ்லைக் ஃபார் மில்டன் ஆன் த ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நீங்கள் கரெக்டாக ஆல்டர்னேட்டிவ் பார்த்துருப்பீங்க. இதோட கரெக்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் டி, ரிலீஜியஸ் அண்டு பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். அதுதான் அவரோட அந்த டிஸ்லைக்குக்கான ஒரு காரணமாக இருக்கும். இதை நம்ம எப்படி படித்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ப்ரோஸ் ஒர்க்கை டீட்டெயில்டாக படிக்கும்போது தான், அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும்போது தான் நம்மளால் இந்த மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Whom does the speaker addresses to in the first stanza of Herbert's poem Affliction? கரெக்ட் ஆப்ஷன் பி, காட். ஸோ அதில் ஸ்டான்ஸா வைஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா யாரை பற்றி சொல்கிறாங்க, செகண்ட் ஸ்டான்ஸா யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்ற இன்ஃபோவில் இது டைரெக்டான ஒரு கொஸ்டினே. அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா யாரை பற்றி போய்ட்டு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி டைரெக்டாகவே கேட்டிருப்பாங்க. இதுவுமே ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டு இஸ் காய் மிஸ்ட்ரஸ் வாஸ் ரிட்டன் பை. கரெக்ட் ஆப்ஷன் ஆண்ட்ரூ மார்வல். சிலபஸ் பார்த்திங்கன்னா 22-23 வருஷத்தில், இந்த எக்ஸாம் நடக்கும்போது 2022 இல்லைங்களா, இப்போ தான் 2024. 22-23 வருஷம் வரைக்குமே பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய டைரக்டான கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, சிலபஸ்லேயே எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 கேள்விகள் ஃபஸ்ட்டு எக்ஸாம்லேருந்து அப் டு லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேள்விகள் வரும். இது ரொம்ப ஈஸி தான். ஆனால் இதில் ஒரு விஷயமும் இருக்குது. எப்படின்னா, அந்த பதட்டத்தில், அந்த நர்வஸாக இருக்கக்கூடிய சமயத்தில் ரொம்ப கரெக்டாக இருக்கும். எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ஆன்சர்னு. அப்படி மிஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இது. நல்லா தெரிஞ்சு விட்டுட்டு வருவோம்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி. ஸோ ரொம்ப காஷியஸாக ஆன்சர் பண்ணணும். தெரிஞ்சது தானே அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டினுக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் அந்த மைண்ட் சைக்காலஜியே. அடுத்ததுமே இப்படி தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினைப்போம். அது பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் இருக்கும். ஈஸியாக இருக்கும், ஆனால் ட்விஸ்ட் இருக்கும். இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பரை நம்ம நிறைய பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யாருமே ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டு எக்ஸாமுக்கு போகிறவங்க மார்க்ஸ் கம்மியாகிறதுக்கு முக்கியமான ரீசன் இது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபிகரேட்டிவ் லாங்குவேஜ் ஆஃப் த தேர்ட் லைன் ஃப்ரம் த எக்ஸ்டசி வயலட்ஸ் ரெக்லைனிங் ஹெட்? ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் பர்சானிஃபிகேஷன். தேர்ட் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க, த வயலட்ஸ் ரெக்லைனிங் ஹெட் அப்படின்னு சொல்லி போயம்லேயே வரும். அண்டு கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க தேர்ட் லைனில், அதுவும் எந்த போயமில் அப்படின்னு சொல்லி.
ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம எந்தெந்த போயம்க்கு எந்தெந்த ஸ்ட்ரக்சர் பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் த எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு 76 லைன் கொண்ட ஒரு போயமு. ஐயாம்பிக் டெட்ராமீட்டரில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி அதோட ரைம் ஸ்கீம் பார்த்திங்கன்னா ஏபி ஏபி அப்படின்னு இருக்கும். ஆனால் இது ஒரு கஷ்டமான கேள்வி தான் இல்லைங்களா? ஸ்ட்ரக்சர் பார்த்து தெரிஞ்சிருந்தாலுமே கூட இந்த மாதிரி பர்டிகுலரான லைனை கொடுத்துட்டு அதோட டிவைஸை கேட்குறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேள்வி தான். ஆனால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிவைஸு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஆங்கிளில் படிக்கும்போது இந்த கேள்வி நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஜெக்ஸ்டபொசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா ஆப்ஷன் ஏல. இது இந்த போயம்க்கு கனெக்டே ஆகாது. ஏன் அப்படின்னா டு இஸ் காய் மிஸ்ட்ரஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டிங், அதாவது இந்த ஜெக்ஸ்டபொசிஷன் அப்படின்ற டிவைஸ் வந்து ரிலேட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை அவாய்ட் பண்ணலாம். இமேஜரி இருக்கும், ஆஃப்கோர்ஸ் ஹைப்பர்போலும் இருக்கும். எக்ஸாக்டாக வந்து பர்சானிஃபிகேஷனோட டெஃபினிஷன் தெரிகிற பட்சத்தில் இதை வந்து ஈஸியாகவே நம்மளால் வந்து அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஹூ இஸ் த செலஸ்ட்ரியல் பேட்ரனஸ் 921 that Milton refers to in his invocation? ஸோ கரெக்ட் ஆப்ஷன் யுரேனியா. யூனிட் 1லேயுமே நம்ம வந்து பார்த்தோம். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ரீக் மியூஸோட கேரக்டர்ஸ்லாம் வந்து யாரோட ரிலேட் ஆகுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்ஸோட லிங்க் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து மென்ஷன் பண்ணியிருப்போம் எந்தெந்த க்ரீக் மியூசஸ் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்ற இன்ஃபோஸு. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த யுரேனியா அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமி அண்டு செலஸ்டியல் போயட்ரிக்கு இருக்கக்கூடிய மியூஸ் அவங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன் லைஃப் ஆஃப் மில்டன் டாக்டர் ஜான்சன் ஸ்டேட்ஸ் தட் மில்டன் ஹேவ் ரெட். கரெக்ட் ஆப்ஷன் பார்க்குறோம் ரோமன் ஆத்தர்ஸ். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் பார்ட்டில் இருக்குது. அவர் சொல்லிட்டு வரும்போது யாரை வந்து ஸ்டேட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோமன் ஆத்தர்ஸை பற்றி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் ஒன். ட்ரைடன்ஸ் ஆல் ஃபார் லவ் இஸ் எ ட்ராஜடி ரிட்டன் இன் டேஷ். கரெக்ட் ஆப்ஷன் பிளாங்க் வேர்ஸ். ஸோ ஆல் ஃபார் லவ் அப்படின்னு சொல்லும்போது ஆல் ஃபார் லவ் ஆர் த வேர்ல்டு வெல் லாஸ்ட் எப்போ பப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1677. இது ஒரு ஹெராயிக் ட்ராமா அண்டு ஷேக்ஸ்பியரோட ஆண்டனி அண்ட் கிளியோபாட்ராவோட தழுவல் அதை இமிட்டேட் பண்ணி தான் ட்ரைடன் வந்து எழுதியிருப்பாங்க. அண்டு பிளாங்க் வேர்ஸில் வந்து எழுதியிருப்பாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் எந்த மெட்டீரியல் படிக்கிறதா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப்லேயே இது எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான இன்ஃபோஸ். அதில் தான் வந்து கேள்விகள் வந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Which character utters the famous line, "If you wanted authority over me, you should not have adopted me and not married me"? ஸோ நமக்கு கேள்வியை பார்க்கும்போது கன்ஃபியூஷன் வந்தாலும் ஆப்ஷனை பார்க்கும்போது நம்மளால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஷெரிடனோட த ஸ்கூல் ஃபார் ஸ்கேண்டலில் இருந்து அண்டு அஃப்கோர்ஸ் கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா லேடி டீசல். சார் பீட்டர் டீசலோட ஒய்ஃபு லேடி டீசல் தான் வந்து பீட்டர் டீசலோட ஆர்கியூ பண்ணும்போது இந்த லைனை சொல்லியிருப்பாங்க. அண்டு இது வந்து 1777 வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும். ஒரு காமெடி. இந்த மாதிரி பிளேயெல்லாம் வந்து படிக்கும்போது கேரக்டர்ஸை வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு எப்படி எப்படி அந்த கேரக்டர்ஸ் நெகட்டிவாக பாசிட்டிவாக அந்த கேரக்டர்ஸ் வந்து பதிஞ்சு இருக்கணும். இவங்கன்னா இப்படி தான் இருப்பாங்க, எந்த நேரத்தில் இந்த கேரக்டர் இப்படி தான் பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஸ்கெச்சஸுமே பற்றி நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர்ஸை வந்து நம்ம யாரோடவாவது கம்பேர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூவியை கூட பார்த்துருக்கலாம். அதில் ஒரு கேரக்டர் ரொம்ப யங்காக இருக்கக்கூடியவங்க ஒரு ஓல்டு மென்னை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இங்கேயும் அப்படி தானே நடக்கும். பீட்டர் டீசல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ்டாக இருப்பார். அவங்கள வந்து கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய லேடி டீசல் வந்து ரொம்ப ஏஜ் கம்மியாக இருப்பாங்க. ஒரு கம்பேரிசனுக்கு நம்ம அதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். டக்குன்னு ஒரு ரெஃபரன்ஸ் வந்து மைண்டுக்கு கொண்டு வந்துடும். ஆமாம், இந்த படத்தில் இந்த கேரக்டர் 2 பேர் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இவங்க 2 பேர். அந்த மாதிரி வந்து கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கும் போது ஈஸியாக வந்து ரிவிஷன் பண்ணும்போது மறுபடியும் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் நமக்கு அங்கே வந்து கன்ஃபியூஷன் அப்படின்ற விஷயமே வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டேஷ் in the Pilgrim Progress is a hybrid being, part dragon, bear, human and fish. யார் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் அப்போலியன். ஸோ பில்கிரிம் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லும்போது 2 பார்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்ட்டு 1678 அப்படியே அந்த நம்பர் வந்துடும் 1 6 7 8. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டு பார்த்திங்கன்னா 1684 வெளிவரும். அந்த மாதிரி சிட்டி ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து இந்த செலஸ்டியல் சிட்டிக்கு போகக்கூடியது. ஃபஸ்ட்டு அவர் கிறிஸ்டியன் அவர் போவார். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் மர்சி போவாங்க இல்லையா.
ஒரு ரிலீஜியஸ் அலிகோரி. கிறிஸ்டியன் வந்து அந்த பேலஸ்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஈவில் ஸ்பிரிட்டை வைப்பார் இல்லையா, அதுதான் வந்து அந்த அப்போலியன். ஒரு செக்ஷனில் யாரை மீட் பண்ணுறாரு, அவருக்கு அங்கே என்ன நடக்குது, அதுக்கப்புறம் அந்த யார் வந்து அவரை சேவ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க இல்லையா. ஸோ அதிலிருந்து கேட்ட ஒரு கேள்வி. அடுத்து பாருங்கள். டேஷ் accompanies கிறிஸ்டினா அண்ட் சில்ட்ரன் ஆன் தேர் பில்கிரிமேஜ். அஃப்கோர்ஸ் பில்கிரிம் ப்ராக்ரஸ்லேருந்து இதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மர்சி. யார்? கிறிஸ்டியனோட ஒய்ஃபு. ஸோ இந்த செஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா பில்கிரிம் ப்ராக்ரஸில் வந்து 2 கொஸ்டின் அடுத்தடுத்து வந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன், Goldsmith's She Stoops to Conquer is also referred to by the title. கரெக்ட் ஆப்ஷன் The Mistakes of a Knight. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா நெட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அண்டு வேறு ஸ்டேட்ஸில் நடக்கக்கூடிய பிஜிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸ்ஸு. அதே மாதிரி இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, The Mistakes of a Knight, The Knight, அந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் மாற்றி கூட பார்த்திங்கன்னா இதை வந்து கேட்டு குழப்பி விட்டுடுறாங்க சம்டைம்ஸ். இங்கே கூட பாருங்கள், எ மிஸ்டேக்ஸ் ஆஃப் எ டே, ஆஃப் எ 12 hour, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆஃபன் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த செஷன்லேயும் விதிவிலக்கு இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எதெல்லாம் எல்லாருக்கும் தெரியுதோ, காமனாக எல்லாருக்கும் தெரியுதோ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து தெரியணும். இந்த பாயிண்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஃப்ரெஷரு, இப்போ வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்றவங்க, ஒரு வேளை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு தான். இந்த மாதிரி ஈஸியாக வந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த இன்ஃபோலாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா ரிப்பீட்டேஷன் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கக்கூடியது, இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கணும் நீங்கள். அண்டு ஆஃபன் கொஸ்டின் பேப்பர்ஸில் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டைம்ஸு எத்தனை முறை வந்து நோட் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன ஸ்டெப்ஸு. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து அட்டென்ட் பண்ணுறோம் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு செஷன் வந்து முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா 18th அந்த அன்றைக்கி நடந்த மார்னிங் செஷனோட கொஸ்டின் பேப்பர் இது. அதாவது யூனிட் 2ல் எந்தெந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். லாஸ்ட் செஷனில் பார்த்திங்கன்னா ஓவராலாக 11 கேள்வி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்த செஷன்லேயும் பார்த்திங்கன்னா 11 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இன் விச் புக் ஆஃப் Paradise Lost the following lines occur? Who overcomes by force hath overcome but half his foe. ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் புக் 1. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா செகண்ட் யூனிட்டில் நமக்கு வந்து Paradise Lost வந்து புக் 9 அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதோட கரெக்ட் ஆப்ஷன் பாருங்கள் புக் 1ல் இருந்து இருக்கும். ஸோ நமக்கு வந்து தெரியணும், ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டும்தான் படிக்க சொல்லி நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட்டில் இருந்தெல்லாம் கேள்விகள் வருது. இது எப்போத்துலேருந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக 17, 19, 22 அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸில் நீங்கள் இந்த மாதிரி கேள்விகளை பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கண்காடாக எந்த பார்ட்டில் இருக்குதோ கேள்விகள் அதிலிருந்து மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்ப்ரிஸ்கிரைப்டு பார்ட்டிலையுமே வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு இந்த கொஸ்டின் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ நமக்கு தெரியணும், ஓவராலாக பார்த்திங்கன்னா 12 புக் இருக்குது. 10 புக்கு வந்து 1667 வெளிவந்தது, 12 புக்ஸ் வந்து 1674 வந்தது. அதே மாதிரி இந்த 12 புக்கில் எது வந்து லாங்கஸ்ட்டு? புக் 9 தான் வந்து லாங்கஸ்ட்டு. எவ்வளோ லைன் இருக்கும்? 1189 லைன் இருக்கும். எது ஷார்ட்டஸ்ட்டு? புக் 7 தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டஸ்ட்டு. எவ்வளோ லைன் இருக்கும்? 640 லைன் இருக்கும். இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Who said Milton is a sore, angry, intolerant and arrogant critic of women? கரெக்ட் ஆப்ஷன் Sir Herbert Grierson. அதுதான் வந்து இதோட கரெக்ட் ஆப்ஷன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்ஃபெமிலியர் நேம். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நமக்கு எப்படி கேட்குறாங்க, எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரை வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி அடைமொழின்னு சொல்லுவோம்ல, நம்ம தமிழ்லலாம் வந்து டைரெக்டாக பாரதிதாசனும் பாரதியாரும் பற்றி யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இன்ஃபேக்ட் டெட்டிலெலாம் கூட பார்த்திங்கன்னா ஒரு சில கேள்விகள் ரேர் கொஸ்டின் டெக்ஸ்ட்லேயே இருக்காது, ஆனால் அவங்கள பற்றி சொன்னதாக வந்து கேட்டிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சியில் கூட பார்த்திங்கன்னா பெரியாரை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த கொஸ்டினும் வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஹெர்பர்ட் கிரியர்சன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஃபுல் நேம் வந்து ஹெச்ஜேசி கிரியர்சன் அப்படின்ற ஒரு ஸ்காட்டிஷ் லிட்ரரி கிரிட்டிக்கு அண்ட் அவர் ஒரு எடிட்டரும் கூட. ரொம்ப கொஞ்சம் டெப்த்தான ஒரு கொஸ்டின் தான், உள்ளேருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ செகண்ட் யூனிட்டாக ஒரு ப்ரிஸ்கிரைப்டு ஆத்தர்ஸ் இவ்வளோ தான் இருக்காங்களா, அவங்கள எடுத்து யாரை வந்து எப்போ என்னன்னு சொன்னாங்க, அவங்க ஒரு அன்ஃபெமிலியராக கூட இருக்கட்டும், ஆனால் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நீங்கள் அடுத்த செஷனில் கூட பார்ப்பீங்க, ஒரு கேள்வி இருக்குது இந்த மாதிரி தான், யாரை என்னன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்காக சொல்கிறேன். அதனால் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தி எக்ஸ்டசி இஸ் எ லிரிக்கல் போயம் விச் ப்ராபகேட்ஸ் த இன்டர்கனெக்ஷன் அண்டு மியூச்சுவல் டிபெண்டன்ஸ் ஆஃப். ஸோ இதோட கரெக்ட் ஆப்ஷன் பாடி அண்ட் சோல். ஸோ இது நமக்கு வந்து எக்ஸ்டசி படிக்கும்போதே தெரியும். இந்த பாடி அண்ட் சோல் அப்படின்ற வேர்டுக்கு கனெக்ட் ஆகாத ஸ்டான்ஸாஸே இருக்காது. ஆனால் என்ன, இங்கே மைண்ட் அண்ட் சோல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்லி சோல் ஒன்லி மைண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அதுக்கு போக மாட்டோம். மைண்ட் அண்ட் சோலா பாடி அண்ட் சோலா. ஏன் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்கக்கூடிய 3 போயமுமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி ரிலேட் பண்ணுறதா இருக்கும். அதனால் தீம்லேயுமே பார்த்திங்கன்னா என்ன படிக்கிறோம் அப்படின்றது 2-3 முறை இதை நீங்கள் இந்த வார்த்தையை கடந்திருந்தீங்கன்னு சொன்னால் தப்பு வராது இதில். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். Close by those meads forever crowd with flowers, where themes with pride surveys his raising towers. The above lines are from. Correct option, The Rape of the Lock. இதில் ஒரே ஒரு க்ளூ as far as this question என்ன பார்த்தீங்கன்னா, ஆன் மிஸ்டர் கே அப்படின்றது நமக்கு இந்த சிலபஸ்லேயே கிடையாது அந்த டாப்பிக்கு. அதே மாதிரி யூலிசஸ் அண்ட் இஸ் டாகும் கிடையாது. அஃப்ளிக்ஷன் இருக்குது. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அஃப்ளிக்ஷனுக்கு ஸ்பெல்லிங்கே மாற்றி கொடுத்துருப்பாங்க, அஃபிக்ஷன்னு கொடுத்துருப்பாங்க. அஃப்ளிக்ஷன் இருந்தால் கூட நமக்கு வந்து அந்த டவுட் வரும். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு டாபிக் தானே அப்படின்னு சொல்லி. ஸ்பெல்லிங் பாருங்கள், அந்த இடத்துல வந்து இவ்வளவும் ஒரு கொஸ்டினில் இருக்குதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது. இவ்வளோ இன்ஃபர்மேஷனுமே ஒரு கேள்விகளில் அடங்கியிருக்குது. ஒரே ஒரு லெட்டர் கூட பார்த்திங்கன்னா இது நமக்கு ப்ரிஸ்கிரைப்டில் இல்லை அப்படின்றத தெளிவாக காட்டிடும். இதுக்கு முன்னாடி நம்ம அஃப்ளிக்ஷனில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த கொஸ்டின், அதில் ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு கூட கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்ஃபியூஷன் வர்றதுக்கு தான் வந்து வாய்ப்பு அதிகம். இப்போது கொஸ்டின் பேப்பர் நம்ம கையில் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன வேணால் சொல்லலாம் இல்லையா, இப்படி யோசிக்கலாம், அப்படி யோசிக்கலாம், இப்படி தெரிஞ்சிருக்கலாம், அதெல்லாம் பேசலாம். ஆனால் அன்றைக்கி வந்து ஆன் ஸ்பாட்டில் என்ன நம்ம மைண்டு சொல்லுதோ அதை தான் நம்ம வந்து டிக் பண்ணுவோம், ஓவர் இட் மேபி இல்லைங்களா. அதனால் இந்த லைன்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னு சொன்னால் இந்த கொஸ்டின் ஈஸி, டைரெக்டாக சொல்ல போனால் இல்லைங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். டேஷ் லென்ஸ் த பேரன் த பேர் ஆஃப் சிசர்ஸ் டு கட் ஆஃப் த கன்வெர்டட் லாக் ஆஃப் பெலிண்டாஸ் ஹேர். ஸோ அஃப்கோர்ஸ் த ரேப் ஆஃப் த லாக். இந்த கொஸ்டின் பார்க்கும்போதே தெரியும். அதோட கரெக்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிளாரிஸா. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த ஷில்ப்ஸோட நேம்ஸு. அப்போது அந்த ஸ்லிப்ஸோட ஒர்க்ஸ் என்னன்றதும் நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் அம்ரேல் பார்த்திங்கன்னா சீஃப் நோமாக இருக்கும். கிறிஸ்பிஸா பெலிண்டாவோட ஃபேவரட் லாக்கை பார்த்துக்கிறதா இருக்கும். அதே மாதிரி சர் ப்ளூம் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா பேரன் கிட்ட சேலஞ்ச் பண்ணுவார்ல அவர். அண்ட் அஃப்கோர்ஸ் கிளாரிஸா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாம்ப்டன் பார்ட்டியில் நடக்கக்கூடிய ஒரு விமன் அட்டெண்டராக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த சிசர் எடுத்து கொடுக்குறவங்களும் அவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த போயமில் படிக்கும்போதே நமக்கு தெரியக்கூடிய விஷயம் இது எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மில்டன் ஹிம்செல்ஃப் செட் தட் தே வேர் த ஒர்க் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டு. வாட் டஸ் தே ரெஃபர் டு? அவர் எதை வந்து ரெஃபர் பண்ணார் அப்படின்னா கரெக்ட் ஆப்ஷன் ஹிஸ் ப்ரோஸ். எபிக்கா, சானட்டா, மாஸ்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ரோஸ் அப்படின்றது இதோட கரெக்ட் ஆப்ஷனு. அஃப்கோர்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எபிக்னா என்னன்னு தெரியும், ப்ரோஸ்னால் தெரியும், சானட்டும் தெரியும். மாஸ்க் அப்படின்றது என்னென்னா இது ஒரு ட்ராமாட்டிக் என்டர்டெயின்மெண்ட்டு. இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போல்லாம் இந்த காலேஜஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா மைம்க்கு சொல்லிலாம் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. எக்ஸாக்டாக பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டோட ரிலேட் பண்ணிக்கிட்டோன்னு சொன்னால் இந்த மைம் அதுதான் வந்து மாஸ்க் அந்த காலத்திலேயே சொல்லியிருப்பாங்க. அதோட ரிலேட் பண்ணிக்கலாம். ஒப்பேராவும் அதே மாதிரி தான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டான்ஸ் ரிலேட்டட் டு ப்ளே. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன். த தீம் ஆஃப் த போயம் எக்ஸ்டசி இஸ். இதோட கரெக்ட் ஆப்ஷன் த யூனியன் ஆஃப் 2 souls in love. டைரெக்டாகவே கேட்டிருக்காங்க பாருங்கள் எக்ஸ்டசியோட தீம் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ மறுபடியும் தீம் இப்படியுமே வந்து டைரெக்டாகவும் கேட்குறாங்க. அதே மாதிரி நம்ம ஆல்ரெடியும் வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் இன்டைரக்டாகவும் கேட்குறாங்க. ஆனால் தீம்ன்றது தான் அதில் இருக்கக்கூடிய இன்ஃபோ. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன். மில்டன்ஸ் லிட்ரரி ஒர்க் ஃபால்ஸ் நேச்சுரலி இன்டு 4 well-marked periods. Identify the period to which Paradise Lost
ஃபால்ஸ். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், த லாஸ்ட் பீரியடு. இதுவுமே நமக்கு வந்து தெரியும். அவர் எப்போ எழுத ஆரம்பித்தார், அவருக்கு வந்து கண் பார்வை எப்போ போச்சு, இதெல்லாம் இந்த பேரடைஸ் லாஸ்ட்டு படிக்கும்போது நம்ம கடக்காமல் பேரடைஸ் லாஸ்ட்டுக்குள்ளே போகவே முடியாது அந்த இன்ஃபர்மேஷன். ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு லைனை பற்றியுமே பேரடைஸ் லாஸ்ட்டில் யார் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எத்தனை முறை வந்து சேட்டன் வந்து எத்தனை நாள் வந்து சரவுண்ட் பண்ணிச்சு, ஈவ் எங்கே இருந்தாங்க, ஆடம் எங்கே இருந்தாங்க, இதெல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனால் பேசிக்காக இது எப்போ வந்து எந்த பீரியடில் ஆத்தர் வந்து எழுதினார், அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்காம விட்டுருந்தோம்னு சொன்னால் ப்ராப்ளம் தான். அந்த மாதிரி ரிலேட்டடு கனெக்டடு ரெண்டுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியது முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், த டோன் ஆஃப் டாக்டர் ஜான்சன் இன் லைஃப் ஆஃப் மில்டன் இஸ், கரெக்ட் ஆப்ஷன் பாருங்கள், சர்காஸ்டிக், டங் இன் சீக், அதான் அதோட கரெக்ட் ஆப்ஷன். ஆக்சுவலி ஆர்குமெண்டேட்டிவ், டிஸ்பராகிங், ஆன்டகோனிஸ்டிக் இது எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த டங் இன் சீக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடியம். ஆக்சுவலி அவர் அப்படி தானே வந்து சொல்லியிருப்பார் டாக்டர் ஜான்சன் வந்து, இவர் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு வஞ்ச புகழ்ச்சி அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்னும் எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஒரு சீரியஸான விஷயத்தை வந்து ஜோக்காக வந்து எடுத்துக்கிற மாதிரி ரொம்ப சீரியஸாக ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் ஒரு சில பேர் வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஜோக்காக வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டங் இன் சீக் அப்படின்றதோட கரெக்டு மீனிங்கு. அதை ரிலேட் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். த தீம் ஆஃப் மில்டன்ஸ் பேரடைஸ் லாஸ்ட் இஸ் ஃபால் ஆஃப் மேன். இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ப்ரிப்பரேஷனில் கூட இருக்கணும்னு அவசியமே இல்லை இல்லைங்களா? நான் வந்து பேரடைஸ் லாஸ்ட்டை வந்து ப்ரிப்பரே பண்ணலை, என்னென்னு கூட நான் அதை பார்க்கல அப்படின்றவங்களால கூட இந்த ஆன்சரை வந்து கரெக்டாக பிக் பண்ண முடியும். ஃபால் ஆஃப் மேன் அப்படின்ற தீமு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பனியன்ஸ் த பில்கிரிம் ப்ராக்ரஸ் ஃபால்ஸ் அண்டர் த ப்ராடக்ட் ஆஃப், கரெக்ட் ஆப்ஷன் பியூரிட்டானிசம். அஃப்கோர்ஸ் ஜான் பனியன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு பியூரிட்டன், அதை தாண்டி நம்மளால் வந்து யோசிக்க முடியாது. அதுக்கு தான் வந்து யார் எந்த காலத்தில் முன்னாடி இருக்காங்க, பின்னாடி இருக்காங்க, ரெனைசன்ஸு, ரெஸ்டரேஷன்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரொமான்டிசிசம் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, இதுக்கப்புறம் வரக்கூடியது. ஆனால் நமக்கு வந்து தெரியணும். அஃப்கோர்ஸ் குரூப் ஆஃப் ஆத்தர்ஸ் கூட ஒவ்வொருத்தராக போட்டு வச்சுட்டு அடிக்கடி பார்க்குறது, அப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து நமக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செஷன் பார்க்குறோம். அதாவது இது வந்து 3rd செஷனு, 18th அன்னைக்கு நடந்த ஆஃப்டர்நூன் நடந்த செஷனு. அதில் எந்தெந்த யூனிட் 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். Who warned Alexander Pope not to tamper the earlier version of the rape of the lock? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிசன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Who was called as the great charm of literature by Smollett? கரெக்ட் ஆப்ஷன் ஜான்சன். நான் ஆல்ரெடி சொன்னேன் பாருங்கள், யார் வந்து யாரை என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த செஷன்ஸ்லேயே இது 3வது கேள்வி நம்ம பார்த்துட்ருக்கிறது. ஆல்ரெடி நம்ம அதுக்கான இன்ஃபோவும் பார்த்துட்டோம். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய கேதர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னோம். அப்போது சர் தோபியஸ் ஸ்மாலட் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் அண்ட் அவர் ஒரு ஸ்காட்டிஷ் ரைட்டரு, ஒரு சர்ஜனும் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஜான்சனை வந்து சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸ்டாண்ட் ஸ்டில் yet we will make him run is the concluding line of which poem? இதோட கரெக்ட் ஆப்ஷன் டு his coy mistress. சில சமயங்களில் 17th நடந்த பேப்பரு, 19th நடந்த பேப்பர்லாம் பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் அது ஒரு செஷனாக தான் நடந்திருக்கும். அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த போய்டிக் லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த போயம் எந்த போயம்லேருந்து அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் வரி தான் இருக்கும். அதுக்கு தான் வந்து எந்த போயம் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதோட இம்பார்ட்டண்ட் லைன்ஸை நம்ம வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லைனும் லாஸ்ட் லைனும் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வரீங்க இல்லைங்களா, யூனிட் 1 யூனிட் 2ன்னு போட்டு. அப்போது எந்த யூனிட்டாக இருந்தாலும் சரி, போய்ட்ரி பார்ட்டில் அந்த போயம் நேமு, அதோட ஃபஸ்ட்டு லைனு, லாஸ்ட்டு லைனு, அந்த மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளால் வந்து அந்த ஆன்சர்ஸை வந்து பிக் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா எந்த போயம்னு மட்டும் சொல்லலை, ஆனால் லாஸ்ட்டு லைனு அப்படின்னு சொல்லி லைனை கொடுத்துட்டாங்க. அப்போது நமக்கு வந்து எந்த போயம் அப்படின்னு தெரியணும். இதில் பாருங்கள், டு கிறிஸ்டினா குயின் ஆஃப் ஸ்வீடன் அப்படின்றதும் நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு இல்லை. டாம் மேஸ் டெத் அப்படின்றதும் நமக்கு ப்ரிஸ்கிரைப்டு இல்லை. இந்த யங் லவ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது இல்லையா, இது போயமாவா அப்படின்னு கூட தெரியல. அஃப்கோர்ஸ் ஆக்சுவல் ஃபேக்ட்டு சொல்கிறேன், இந்த யங் லவ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நான் க்ராஸ் பண்ணதில்லை. ஸோ இது வந்து அன்ப்ரிஸ்கிரைப்டு. இது எல்லாம் முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஷனும் இது ப்ரிஸ்கிரைப்டா, இது எந்த இடத்துலேருந்து வந்திருக்குது, இந்த கேட்டிருக்கிற கேள்விக்கு இது ஏதாவது ரிலேட் ஆகுதா, இது வந்து இந்த மாதிரி போயம்லலாம் ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோஸ் பார்ட்டில் தான் நமக்கு டஃப்பாக இருக்கும். ஏன்னா ஆத்தர் யாரை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கரெக்டாக தெரியலன்னா நம்மளால் வந்து பிக் பண்ண முடியாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். Then often borrows his images from which branch of subject. ஸோ இதில் பாருங்கள், அதே மாதிரி தான் ஆப்ஷனில் அனாட்டமியும் ஃபிலாசபியும் சம்மந்தமே கிடையாது. ஜான் டன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு மெட்டாஃபிசிக்கல் போயிட்டு ஓல்டு அஸ்ட்ரானமியை வந்து ரிலேட் பண்ணுவார் அப்படின்ற இன்ஃபோ தெரிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம ஈஸியாகவே வந்து ஆன்சர் பண்ணலாம். மற்ற மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர் ஆப்ஷன் தான். இந்த ஓல்டு அப்படின்ற ஒரு இன்ஃபோ தான் வந்து இங்கே ஒரு கீ இன்ஃபோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மை வெஜிடபிள் லவ் ஷுட் க்ரோ வாஸ்டர் தேன் எம்பயர்ஸ் அண்ட் மோர் ஸ்லோ. தி அபவ் லைன்ஸ் ஃப்ரம் கரெக்ட் ஆப்ஷன் டு யூ ஸ்காய் மிஸ்ட்ரஸ். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ஒரு 46 வரிகளை கொண்ட 3 செக்ஷனுடைய ஒரு போயமு. அதே மாதிரி அயம்பிக்க டெட்ராமீட்டரில் இருக்கும். அதே மாதிரி இதோட செட்டிங் பார்த்திங்கன்னா ஜஸ்ட பொசிஷனில் இருக்கும். அது ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபோ. இங்கே டைரெக்டாகவே வந்து கேட்டிருக்காங்க, இந்த வரிகள் வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இதுலேயும் பாருங்கள், த மோவர் போயம்ஸு, த கார்டன், த டெஃபினேஷன் ஆஃப் லவ், இது மூணுமே வந்து இந்த ஆப்ஷனோடவே தொடர்பு இல்லை. ஸோ நீங்கள் இந்த 2 செஷனில் பார்க்கும்போது நிறைய ஆப்ஷனை வச்சே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வெளியில் வந்து 2 முறை இந்த கொஸ்டின் பேப்பரை படிக்கும்போது தான் இதெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? அதுதான் அங்கே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரே. அந்த டைமில் இதெல்லாமல் நம்ம பார்த்துட்ருப்போம், கேள்விக்கு பதில் தெரியுதான்னு தான் பார்ப்போம். இந்த ஆப்ஷன்லாம் வந்து ப்ரிஸ்கிரைப்டா அன்ப்ரிஸ்கிரைப்டா அது மைண்ட்லேயே வராது. ஒரு 2-3 ஹெட்டிங் அப்படி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அனாலிசிஸ்ன்ற பார்ட்டுக்கு வரும்போது தான் மேக்ஸிமம் ஆப்ஷன்ஸே அவங்க வந்து அன்ப்ரிஸ்கிரைப்டிலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கீ நோட்டுக்கு நம்மளால் வர முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். The poem The Rape of the Lock was based on an actual event recounted to Pope by யாரால் அது சொல்லப்பட்டது அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு ஈஸி டைரக்ட் கொஸ்டின் தான். கரெக்ட் ஆப்ஷன் ஜான் கேரல். ஏன்னா ஒரு போப்போட ஃப்ரெண்டும் கூட, நீங்களும் அதை படிச்சிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். இன் ஜார்ஜ் ஹெர்பர்ட்ஸ் த புல்லி, த போயட் யூசஸ் புல்லி ஆஸ் எ கான்செப்ட் டு டிபிக்ட் டேஷ். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் ஹியூமனிட்டிஸ் ரெஸ்ட்லெஸ் நேச்சர் அப்படின்றது இதோட கரெக்ட் ஆப்ஷனாக இருக்குது. இதுவுமே வந்து நம்ம புள்ளி படிக்கும்போதே பார்த்துருப்போம். அண்டு அடுத்து பாருங்கள். இன் இஸ் போயம்ஸ் ஹெர்பர்ட் ரிமைண்ட்ஸ் அஸ் தட், எதை ரிமைண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அதோட ஆப்ஷன் பாருங்கள். த பியூட்டி ஆஃப் த வேர்ல்டு கேனாட் லாஸ்ட், டிகே அண்ட் டெத் ஆர் இனேவேட்டபிள். தவிர்க்க முடியாத ஒன்றில் இந்த மரணமும் ஒன்று இருக்குது இல்லையா? அதை தான் வந்து கன்க்ளூஷன் பாயிண்டில் வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். Samson in Milton's Samson Agonistus is visited by a number of a person. Who is the first visitor? யார் வந்து அவர் அந்த இதில் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆப்ஷன் ஹிஸ் ஃபாதர் மனோவா. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்மி கேரக்டர்ஸ் தான் இருப்பாங்க. நீங்கள் ஸ்பார்க் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டரை பற்றியுமே தனித்தனியாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த கேரக்டர்ஸை நீங்கள் படிக்கும்போதே ஹோல் போயமுமே வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்துடும் நமக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஆர் ஸ்ட்ரெயின் ஹர் ஹானர் ஆர் ஹர் நியூ brocade. These lines from Pope's The Rape of the Lock is an example of கரெக்ட் ஆப்ஷன் ஜூக்மா. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா, பர்சானிஃபிகேஷன், இதுக்கு முன்னாடி செஷனில் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஒரு லைனை எடுத்து கொடுத்துட்டு அது எந்த டிவைஸ் அப்படின்னு சொல்லி ஜூக்மா. ஸோ ஜூக்மா அப்படின்றது ஒரு ரெட்டாரிக்கல் டிவைஸு. ஒரு வார்த்தைக்கு மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்கும், அதுதான் வந்து ஜூக்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் கேண்டோவில் வரக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஜூக்மாவை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஞாபகம் வச்சிட்ருக்கிற ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். ஷீ ப்ரோக் இஸ் கார் அண்ட் இஸ் ஹார்ட். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். அந்த மாதிரி ஏதாவது லைன்ஸ் கொடுக்கும்போது இதோட நான் கனெக்ட் பண்ணி பார்ப்பேன், இந்த மாதிரி இருக்கா, அதில் வார்த்தைகள் அந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லி. ஸோ தட் ஈஸிலி வி மே ஏபிள் டு கனெக்ட் தட் பர்டிகுலர் டிவைஸ். அதாவது ஷீ ப்ரோக் இஸ் கார் அண்ட் இஸ் ஹார்ட் அப்படின்னா என்ன, ஒரே நேரத்தில் அவனுடைய மனதையும் அவனுடைய இந்த காரையும் அவள் வந்து நொறுக்கிட்டா அப்படின்னு சொல்லி. அதாவது எ வேர்ட் வித் மல்டிபிள் மீனிங்ஸ். இங்கேயும் பாருங்கள் அது ஈஸியாக கனெக்ட் ஆகுது. ஆர் ஸ்ட்ரெயின் ஹர் ஹானர் ஆர் ஹர் நியூ brocade அப்படின்னு சொல்லும்போது ஒரே சமயத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு மீனிங்ஸ், அதுதான் வந்து ஜூக்மா அப்படின்னு சொல்கிறது. அஃப்கோர்ஸ் பார்த்திங்கன்னா அலிட்ரேஷன் இங்கே எதுவுமே இல்லை. ஸ்ப்ரங் ரிதமும் பார்த்திங்கன்னா இதோட வந்து கனெக்டே ஆகாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்சிமொரானா இல்லை வந்து ஜூக்மாவா அப்படின்ற ஒரு டைலமாவில் போகும்போது நமக்கு ஜூக்மாவோட டெஃபினேஷன் தெரிஞ்சதுன்னா
கண்டிப்பாக நம்மளால் இதை வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ செகண்ட் யூனிட்டில் நடந்த செஷன்ஸில் எப்படியெல்லாம் வந்து கொஸ்டின்ஸ் இருந்தது, ஈக்குவலாக இருந்ததா, அது வந்து ஈஸியாக இருந்ததா, டஃப்னஸ் லெவல் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஒரு செஷனில் கேட்ட மாதிரி தான் இன்னொரு செஷன்லேயுமே வந்து கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஸ் ரொம்ப இல்லை. இதில் எப்படி ஒரு லைனை கொடுத்துட்டு டிவைஸ் கேட்டாங்களோ அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி இருந்த செஷன்ஸ்லேயுமே நம்ம பார்க்குறோம். என்ன ஒன்று, டாபிக்ஸ் வேறு வேறு, ஒரே டாப்பிக்கில் வந்து கண்டினியூ ஆகலை, வேறு வேறு டாப்பிக்கில். இப்போ போயம்னா வேறு வேறு போயம், ப்ரோஸ்னால் வேறு வேறு இன்ஃபோஸு, அந்த மாதிரி வந்து கலந்து கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் வைஸ் இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அடுத்து உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அப்படின்னு நம்புகிறோம். அண்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது, அதே மாதிரி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் கொடுக்குது அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தீங்க. அண்ட் அதே மாதிரி இப்போ நம்ம அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்குது. ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஸ்டார்ட் பண்ணது தெரியலன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோலேயே இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் யூனிட்டே வந்து இன்னும் முடியலை. ஃபஸ்ட் யூனிட்டில் 3 டெஸ்ட்டு வந்து முடிஞ்சிருக்குது. உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9894955307 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்லுவாங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் வழக்கம் போல் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி யூனிட் 3, யூனிட் 4 அந்த மாதிரி இருக்கக்கூடிய யூனிட்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.